இன்னும் ஒரு சிறு சந்தேகம் சாமி, இந்த ஒரு கையில் குடும்பத்தை படி ஒரு கையில் ஆன்மீகத்தை படி அப்படின்னு சொன்னீங்க. என் மனைவி என்கிட்ட கேட்டா, எனக்கே கூட யோசிக்கல, நீங்கள் ஒரு கை தானே வச்சிருக்கிறீங்க, இரு கையால் நீங்கள் எப்படி குடும்பத்தையும் கடவுளையும் எப்படி பிடிக்க போறீங்க அப்படின்னு. ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லிச்சு? மனம் சொல்லு. மனம் தானே சொல்லி. அந்த மனம் 2 கை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு கையில் ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும், இன்னொரு கையில் ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும். ஆனால் ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான், 2 கையிலே 2000 எடுப்பான் இல்லையா? அது அவனுடைய மன வலிமை தான். எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு பேசி ஒரு 5 ரூபா நான் அவங்ககிட்ட ஒரு கூடைக்கன்னு வாங்கி அதை உருவாக்கி ஒரு இடமா நிலை நிறுத்திட்டேன். என்ன நிறுத்தின? அன்னியம்மன் கோவில ஒரு கல்லா வச்சு கும்பிட்டது நீ கோயிலா கட்டி வச்சிட்டியா? கோயிலா கட்டிட்டேன். நல்ல வேலை. அது இன்னும் ரொம்ப சதுக்கமான வேலை. கோவிலா ஏன்னா மாசம் மாசம் போய் கல் தேடுவாங்க, அது இல்லாம போயிடுங்க. அந்த அன்னியம்மன் கோவிலுக்கு இப்போ அந்த அபிஷேகம் இந்த மாலை பண்றதெல்லாம் நான் தான் அது பண்ணின்னு இருக்கிறேன். இதுவரையும் பூஜாலி ஆயிட்டேன். இதெல்லாம் அதை பண்ணின்னு இருந்தேன். சொல்லு. கடவுள் எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு போது இப்போ அதுல இருந்து நான் விடுபடலாமா இல்ல அது தொடரலாமா? அது உன்னுடைய சொந்த விஷயம். ஏன்னா நான் அதை உருவாக்குனது நான். ஒருத்தன் பொண்டாட்டி அடிதடிலியா புருஷனை அடிக்குது. அவன் என்ன கேட்குறான், சாமி என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கினேக்கிறா, ஆனால் நான் விட்டுட்டு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், பொண்டாட்டியை விட்டு வந்துட்டான்னுட்டு, அதனால் விட்டுட்டு போட்டா வான்னு. நீ விட்டுட்டு போவதும் சவுக்குண்டாப்பா நடுரோட்டில் கூட விட்டு போனேன். அது மாதிரி நீ பூஜை பண்ணல போய் எனக்கு என்ன போச்சு? பூஜைன்றது பண்ணிடுறாங்க. நான் அவங்க கடா வெட்டுறதுல அது ஏத்துக்கிறது வெட்டு இல்ல சாமி, நான் அது ஏத்துக்கிறது இல்ல. நான் கடா வெட்டி ஒரு 60 அன்னதானம் போடுவாங்க. நம்ம பழக்கமே எல்லாத்தையும் கொண்டு தூண்டுறது தானே பழக்கம். மிருக மாதிரி தானே ஆயிட்டோம், மனுஷ மாதிரியே வாழலையே. மிருகத்துக்குன்னு சில உணவுகளை படைச்சிருக்கிறான் இறைவன், மனுஷனுக்குன்னு சில தானியங்களை படைச்சிருக்கிறான் இறைவன். இதை சாப்பிட்டீங்கன்னா சாந்தமா இருப்பட, இடிக்கிறது குத்துறது கடிக்கிறது இதெல்லாம் தோணினா நீ அப்படியே ஆயிடணும். அதனால தான் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி கதியில் போயின்னுக்கிறோம். உன்னோட உயிர் துடிக்குது, அதை துடிக்க அறுக்கிறோமே. நம்ம கையில ஒரு பீடி நெருப்பு பட்டு போனா துடிக்கிறோமே, அது மாதிரி அதுக்கு இருக்காதான்னு சிந்தனையே இல்லை. இவன் எங்கேருந்து கடவுளை கும்பிடுறது? அது எனக்கு ஏத்துக்கல, நான் என் மனசு இடம் கொடுக்கல. இருந்தாலும் அவங்களுக்காக போய் வெட்டின்னு நான் வெட்டுறது இல்ல. போயிட்டியாங்க இல்ல, அது நான் கடவுளோட பாத்துட்டு வந்துடுறேன். அபிஷேகம் பார்த்து அங்க கடவுளா இருக்கிறாரு, அந்நியமானது எல்லாம் பார்த்து இப்படி இங்க வந்துக்கிற பாரு நீ இல்லாததுல. அதான் உணர்ந்து வந்துட்டேன். எவ்வளவு கொடுமை இது! கடவுளை அங்க உட்கார வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துங்கிறியாப்பா நீ. நானு எங்கெங்கயோ தேடுறேன்பா, இன்னும் கடவுள் என் கண்ணில் படமாட்டான் பண்ணல. நீ அங்கேயே உட்கார வச்சுட்டு இங்க வந்துக்கிற. இந்த மாதிரி கற்பனையில கடவுளை கும்பிட்டுக்கிறீங்க. அவ்வளவுதான் ஓடிடுச்சு டைம். அப்புறம் இன்னொரு டவுட், பல வீடியோல உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா அண்ணியம்மா வருவாங்களா இல்ல அத்தா அம்மா வருவாங்களா? உயிர் தான் நமக்கு எல்லாமே. அப்போ எது கடவுள்? உயிர் தான் கடவுள். அப்ப அங்க போய் அண்ணியம்மா பெரியம்மா நீட்டு கும்பிட்டு இந்த கடவுளை தானே உனக்கு தெரியுது. இப்ப எனக்கு அதுக்கு முன்ன எனக்கு எந்த கடவுள் உனக்கு அதுதான் சொல்லிச்சா உன்னை போக சொல்லி. எனக்கு உன்னுடைய யூடியூப் பார்த்த பிறகுதான் இந்த கடவுளை தான். யூடியூப் தான் செல் தானே சொல்லிச்சேன், அண்ணியம்மா சொல்லி இல்லையா? செல் தான், அதுதான் சொல்லிச்சு. அதனால தான் முன்ன வந்து பார்த்ததுல இருந்தா என் மனநிலை மாறி போய் ஒரு நிலை ஆயிட்டோம். இங்கதான் ஒரு நிலை ஆவது அவ்வளவு விளையாட்டாக்குது உனக்கு. எல்லாத்தையும் ஒரு நிலைன்னுக்கிற ஒரு நிலையான மகானியா மனுஷனா இங்க உன்னுடைய பக்கமா வரணும்ன்றதுனால. என்னுடைய பக்கமா இவ்வளவு பேரும் வந்துக்கிறாங்க. நாளைக்கு போகும்போது அந்த அளவுக்கு வேற வேலை கத்தி கிடக்குறான். எவ்வளவு பேரு தெரியுமா? நீங்களே சொல்லிருங்க, மனசு இடம் கொடுத்தாதாங்க வருவீங்க. எல்லாம் மனம்தான். உலக வாழ்க்கையில மனம்தான். அதனால்தான் அகஸ்தியர் ரொம்ப அழகா சொன்னார், 4 வரியில சொல்லிட்டாரு. மந்திரம் கந்திரம் தந்திரம் சாமி கீமி எல்லாம் 4 தண்டக்குது, மனசில் தண்டக்குதுன்ட்டார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமன்னாரு. மனசு சரியா நின்று போச்சுன்னா எல்லா மந்திரமும் உனக்கு அடிமைடான்ட்டார். மனசு நிக்கலைன்னா நீ எல்லாம் செய்யணும்டான்ட்டார் இல்லையா? அது மாதிரி பட்டினத்தார் சொல்றாரு,
எப்பவுமே மனசு வந்து நீ எதை செய்திருந்தாலும் கடவுள் மேலே வச்சுக்கப்பா மனசை. மற்றதெல்லாம் பொய்யான விஷயம், கடவுள் மெய்யான விஷயம் அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தை, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தை அப்படின்னு. குடத்து மேலே குடம் அடிக்கணும், பொம்பளை பசங்க கையாட்டிக்கின்னு பேசிக்கின்னு வந்தால் கூட குடம் விழாது தலையிலேருந்து. நம்ம எதனா ஒன்று வச்சோம்னா தொப்புன்னு போட்டு வச்சுட்டு போடுவோம் வீட்டுக்கு. அப்போ காரணம் என்னடான்னா நினைவு அது மேலே இருக்குதுடா, அது 1000 பேசின்னு வந்தால் கூட ஒன்றும். அது மாதிரி உலகத்தில் நீ எதை செய்துக்கின்னு இருந்தாலும் உன் மனசு கடவுள் மேலே இருக்கட்டும். அதுதான் கடைசி வரைக்கும் வரும் உனக்கு. மீதி இந்த உலகத்தில் எதுவுமே வராது. மீதி எதுவுமே உன் கூட வர்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன் உடல் உன் கூட வரப்போறதில்லை. எவனா செத்தா உடலும் கூட போகுமா? சித்தர்களை தவிர மகான்களை தவிர மனுஷன் உடம்பு எவன் உடம்பும் மறையாது. மண்ணில் போட்டு தான் பொறிக்கணும். அப்படிப்பட்ட உடலையே கடவுள் ஏத்துக்கலையே, நீ வச்சுக்கிற சொத்து சுகத்தை ஏத்துக்க போறான். உலகத்துல இறைவன் எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துக்கிறான். நல்லா வாழும், சந்தோஷமா வாழும், 4 பேருக்கு மகிழ்ச்சியோட வாழும், 4 பேருக்கு கொடுத்து வாழும், எடுத்து வாழாத அப்படின்னு இறைவன் கொடுத்துருக்குறான். நீ வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு விட்டுட்டு போனமே தவிர ஒரு புடி மண்ணை இது வரைக்கும் உலகத்துல ஒருத்தம் கூட எத்துவம் கிடையாது. அப்புறம் எங்க உந்து எங்க இருக்குதுங்க? வாழ்ந்துன்னுக்குறோம், அவ்வளவுதான் இங்க. சரி சாமி, இன்னொரு டவுட் சாமி. சொல்லுப்பா. இந்த உறங்கும் போது திசை பார்த்து உறங்கணும்னு சொல்றாங்க. ஆமா, எந்த சாகும் போது கூட நான் கூட தேடுறேன் எந்த திசையில சாகணும். நீ போட்டு இந்த இமயமலை பக்கம் தலையை வச்சுன்னு பாட்டுன்றாங்க. என்ன நான் சொன்னேன், இமயமலை பக்கம் தலை வைக்க மாட்டேன், கால் தான் நீட்டுவேன்னா. நீனே ஏடா குடும்பமா பேசுறேன்றாங்க. ஏன்னா எனக்கு சாவு வரும்போது அது எந்த திசையில பத்துங்கன்னு போதா? பைக்கில் போய்கின்னு இருக்கிற பஸ்ஸுக்காரன் ஏத்தனா எந்த திசையில போறேன்னு ஏத்துறானா? இது என்ன திசை வாழுது? எல்லா திசை இறைவனுடைய படைப்பு. எது திசை உனக்கு? எது கிழக்கு, எது மேற்கு, எது வடக்கு, எது தெற்கு? எல்லாம் இறைவன் படைச்சது. இல்லை எதுல பார்த்துட்டா நீ ஒரு சும்மா ஒரு பூச்சி கூட கணக்கு கிடையாது உன்னை. அப்புறம் திசை பார்த்து பட்டு உன்னை காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறியா? எந்த திசையில பார்த்தாலும் போட்டுருவாங்க கவுரு. ஞாபகம் வச்சுக்கோ. உபதேசம் வாங்காததுக்கு முன்னே கோபம் வந்து குறைவாக இருந்தது. சரி, இப்போ வந்து அதிகமாக இருக்கு. சரி, நீ இதுக்காக தான் இப்போ உபதேசம் வாங்கினேன்னு என் மனைவியும் சரி என் மனைவியும் அம்மாவும் திட்டுறாங்க. சொல்ல வாய் விட்டு அதே மறைக்கிற திட்டுறாங்க சாமி. அதுக்கு முதல்ல நீ மனைவிக்கு எடுபடியா இருந்திருப்ப, இப்ப எதிர்த்து கேட்கற, அதனால திட்டுறாங்க. இப்போ ஏன்னா முன்ன எல்லாம் ஒடுங்கி போயிருந்த, நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஒடுங்கி போயிருந்த, அதனால எதுவும் கேட்கல, எதுவும் பண்ணல, கோபம் வரல. அதனால அவங்க நல்ல மனைவி ஓரளவுக்கு நம்ம கேட்ட ஆள் இந்த ஆளு கோபமே படாத ஆளு அப்படின்னு நினச்சிக்கினாங்க. இப்போ இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் சும்மா இந்த இதெல்லாம் தூண்டி விட்டு போச்சு. அதனால கோபம் வருது, பொண்டாட்டி திட்டுது, அம்மா திட்டுது. அதான் எங்க மனைவி ஓரளவுக்கு போக போக சரியா போயிடும். அம்மா தான் புரிஞ்சுக்கிறேன். போக போக இந்த கோபம் இல்லாம போயிடும், எந்த செயலும் இல்லாம போயிடும். அப்புறம் எல்லா செயலும் தானாவே நின்றுடும். நீ எதையுமே நீயா நிறுத்த வேண்டியதில்லை, தானாவே நின்றுடும். சொல்லு. அதான் தானா நின்றுடும். ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாத. கொஞ்ச நாள் திட்டினா திட்டி, நீ இவ்வளோ நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு. அதனால ஓஞ்சி போட்டோம். கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் திட்டுவாங்க. அப்புறமா இது அப்படிதான் அப்படின்னு விட்டுடுவாங்க. அதே மாதிரி இந்த திருவிழா நல்லது கெட்டதுக்கு போறோம் நம்ம. அந்த சாயங்க சம்பிரதாயம் எல்லாம் நல்லது கெட்டது என்னது? நல்லது கெட்டது என்னது? அது இப்போ ஒரு நல்லது கல்யாணம் காட்சி, சரி, இறப்பு, இதுக்கெல்லாம் நான் போய் நின்று ஓரளவுக்கு இல்லப்பா. நல்லது கெட்டது என்னதுன்னு தெரியல எனக்கு, அதான் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சுன்னுக்கிறேன். நீ நல்லது கெட்டதுன்னா தெரிஞ்சுக்கினா 4 பேருக்கு நான் சொல்லுவேன். இல்ல ஐயா, நல்லதுன்னா இந்த திருமண விஷயம், ஒரு உதப்பட போறது நல்லது, செத்து போய் விடுதலை பெறது கெட்டது உங்களுக்கு. இல்ல இல்ல சார், எவ்வளோ புத்திசாலித்தனமா சுயநலத்துல வாழறீங்க பாரு. கல்யாணம் பண்ணின்னு ஒண்ணு அவளை ஒதுக்கணும், இல்ல அவ நம்மள ஒதுக்கணும். அது நல்ல காரியம் போறேன். ஆனா இதுல இருந்து விடுபட்டு போறது கெட்ட காரியம் உங்களுக்கு. நல்ல காரியமா அதான். அதனால்தான் சொன்னான் பட்டினத்தார், ரொம்ப அழகா சொன்னான். முதல் சங்கு அமுது ஊட்டம்னா, பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டான்னா. பால்ன்னு சொல்லல, எவ்வளவு பெரிய அறிவாளி பாரு அந்த ஆளு. முதற் சங்கு அமுது ஊட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா.
கல்யாணத்தில் கொடுக்குற இந்த பாலும் பழமும் அது உதப்படுறதுக்குடா நீ எப்படின்னா கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதுமேன்னா தப்புனா தப்பு. அம்மா வந்துக்குது பால் ஊத்துறேன், ஆயா வந்துக்குது பால் ஊத்துறேன், தாத்தா வந்துக்குது பால் ஊத்துறேன், தங்கச்சி வந்துக்குது பால் ஊத்துறேன், தப்புனா தப்பும் போனா போயிட்டேன்டா அப்படின்னா. அதனால ஒரு மனுஷனுக்கு 3 முறை பால் ஊத்துறான். ஆனா கடைசி முறை ஊத்துற பால் விடுதலை பெறான். நடுவில் போட்டுக்கிற பால் வந்து நல்லா அவருக்கே அவர் வேண தேடிக்கிறாரு. முதல் ஊத்தின பால் வந்து உடம்புல அம்மா கொடுத்த பலம் அது. இப்படி 3 விதமா. அதனால கெட்ட காரியம் சேர்த்து சாவுக்கு போய் வந்தா கெட்ட காரியமா? அது சாவுக்கு போய் வந்தது தான் என் நல்ல காரியம், வாழ்வுக்கு போய் வந்தது தான் கெட்ட காரியம். அவன் உதப்படும் போது வந்து சொல்லுவானு உங்ககிட்ட, மாமியார் வீட்டில் மச்சானுங்கெல்லாம் வச்சானுங்க, பொண்ணு வந்து சொல்ல எங்க மச்சனை மூத்தாரில் என்ன திட்டுறாங்க, எவ்வளோ பிரச்சனை செத்து போனோம் என் வீட்டுலாம் வந்து எவனா சொல்லிக்கிறேன் இது வரைக்கும். அப்போ எது நல்ல காரியம்? அதுக்கெல்லாம் நான் முன்னு செய்வேன். அது இப்போ வந்து நான் அதெல்லாம் குறைச்சிட்டேன். சரி, அதனால சரி அது கேட்டு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். தெரிஞ்சுக்கினேப்பா. சரி, இனிமேல் சாவு வீட்டுக்கு போனா கையெழுத்து கும்பிடு, நல்ல காரியத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு கும்பிடு. கல்யாண வீட்டுக்கு போனா ஐயோ ஆண்டவா இங்கே வந்தனேன்னு கும்பிடு. தெரியாது முஸ்லீம? பாய்ங்க தெரியுங்க. குழந்தை பிறந்த உடனே ஓன்னு அழுவாங்க எல்லாரும் சேர்ந்து. செத்த உடனே எல்லாரும் சிரிச்சின்னு பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க. இது ஏன்பா அவங்க செத்து போன துக்கம் தானே வரணும், நீ சந்தோஷம் வந்தத பிறந்துட்டா சந்தோஷம் தானே வரணும், ஏன் துக்கப்படுறீங்கன்னா அவன் சொல்லுவான், இது உலகத்தில் வந்து பிறந்து போச்சு, என்ன விதிப்பட்டு சாக போதோ தெரியலன்ற துக்கம் படுறோம், இது செத்து போச்சு இனி இந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று போகுதுன்னு சந்தோஷப்படுறோன்னுவான். அது மாதிரி மரணம்ன்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எனக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட்டு போ. ஆத்மானுக்கு வெங்கடேஸ்வர சுவாமி அவங்களுக்கெல்லாம் கோவிந்தான்றாங்க. சரி. முருகருக்கெல்லாம் அரோகரா அரோகரான்றாங்க. சரி. சிவனுக்கெல்லாம் நமச்சிவாயான்றாங்க, ஹரஹர மகாதேவான்றாங்க. உன்ன மாதிரி பொம்பளைக்கு ஓம் சக்தின்றாங்க. ஓம் சக்தின்றாங்க. சொல்லு, இதெல்லாம் நம்முள்ள அடக்கம் இருக்குதுங்களாயா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்னே ஒன்றாங்குது, ஆன்னு ஒன்று தாங்குது, வேற எதுவுமே கிடையாது. மீது எல்லாம் நீயா வச்சுன்னு பேர். வேண்டேஸ் பெருமாள் வந்து எனக்கு இந்த வேண்டேஸ் பெருமாள் பேர் வைன்னு சொன்னாரா? இல்லைங்கய்யா. யார் வச்சது? மனுஷன் தானே வச்சான், மனுஷன் தானே வச்சான். அப்போ கடவுளே மனுஷன்தான். நமச்சிவாயான்னு யார் கடவுள் வந்து என் பேர் நமச்சிவாயான்னு சொல்லிச்சா? சிவபெருமான் சொல்லிச்சாங்கன்னா சொல்லலை, மனுஷன் தானே சொன்னான். மனுஷன் தான் கடவுள். கடவுள் வந்து இந்த திருவிளையாடல் படம் பார்த்தியா நீ? அதில் சிவகணேசன் சொல்லுவான் நாகேஷ்கிட்ட, எங்கேயா நீ இருக்கிற அப்படின்னா இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீட்லாம் அப்படின்னும். சிவபெருமான் எங்கன்னா வீடு கட்டிக்கிச்சா? மனுஷன் தானே கட்டி வச்சுக்கிறான். மனுஷனுக்குள்ளவே கடவுள் இருந்து மனித கடவுள் செயல மனுஷங்க இப்போ வழியாக சொல்லிடுது உலகத்துக்கு. அதனால எந்த கடவுளும் எந்த பேரும் வச்சுக்கல. கடவுளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேர் எதுன்னா பேரொலி. ஒளியும் ஓசையுமா இருந்து இந்த உலகத்தையும் இயக்குது, உயிரினத்தையும் இயக்குது. அதுதான் கடவுள். மீதியெல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான். சொல்லு. அப்புறங்க ஐயா, ஜாதகம் இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டோம். இப்போ கல்யாண பத்திரிக்கை எழுதணும்னா நம்மளா குறிக்க முடியாது, இதெல்லாம் குறிக்க முடியாது இல்லைங்கய்யா. கல்யாண பத்திரிக்கை எழுதும் போது இந்த நாள்ல தான் கல்யாணம் அப்படின்னு நம்ம கல்யாண பத்திரிக்கை குறிக்க தெரியாது உனக்கு? அப்படி இல்லைங்கய்யா. இப்போ அந்த நல்ல நாள் அப்படின்லாம் அந்த ஐயர்கிட்ட போய் அவர்கிட்ட போனீங்கன்னா சொல்ல போற முருகப்பெருமான் திருவருளால முன்னிட்டு நடக்கும் நிகழும் அப்படின்னு போறாரு. அதை நீ ஏதால ஏதுக்க மாட்டியா? எழுத முடியாது இல்லைங்க. ஏன் தெரியாதா? தெரியாது. சரி, அப்ப போயிட்டு துட்டு கொடுத்து போ. இன்னொன்னு, யாராவது ஒருத்தர் பொழைக்கணும்மா. உன் கையில இருக்கிற துட்டு உன் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குன்னா அடுத்த வீட்டுக்கு போகணும். அது ஐயர் வீட்டுக்கு போட்டுமே, என்ன தப்பு? அப்புறங்க ஐயா, இப்போ குலதெய்வம் நான் எத்தனையோ கேட்டுட்டேங்க, போன மாசம் கூட கேட்டுட்டேன். அதனால்தான் இப்போ போன வாரம் ஒரு பேப்பர்ல வந்து தந்தியில் ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறாங்க ஒருத்தர். அந்த வீடு வாங்கி இது பண்ணிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு போயிருக்கிறாங்க. போன இடத்துல எல்லாம் காரோடு நசுக்கிட்டாங்க. பொண்ணுக்கு கண்ணு போச்சு, பொம்பளைக்கு அம்மாவுக்கு இடுப்பு போச்சு, அப்பா செத்துட்டார், தங்கச்சி செத்து போச்சு. குலதெய்வம் என்ன வேலை போய் கொலக்கார தெய்வம் ஆகி போச்சு பார்த்தியா? அதனால தான் சொல்கிறது, இந்தெல்லாம் தெய்வம் இல்லை, உனக்குள்ளக்கிறது தான் தெய்வம், அதுதான் உன்னை காப்பாற்றோன்னு சொல்கிறது.
அந்த குலதெய்வம் இதெல்லாம் குலதெய்வம் கோத்திர தெய்வம் எல்லாம் கற்பனை தெய்வம். அந்த குலதெய்வம்ன்றது வேணாங்கய்யா. ஆனா அந்த பேரை சொல்லி ஒரு 10-50 பேருக்கு சாப்பாடு போடலாம் இல்லைங்கய்யா. ஏன் அதை வச்சுதான் போடணுமா? வேற எதுவும் வச்சு போட முடியாது. உன் போட்டோ ஒன்று வச்சுட்டு எனக்கு கல்யாணம் ஆன நாள் ஒரு 100 பேருக்கு சோறு போடுறேன்னு போடுறேன். ஏன் குலதெய்வத்தை வச்சு தான் போடணுமா? உங்கள் வீட்டுக்கார் செத்த நாளுன்னு வச்சு போடு, உன் புள்ள செத்த நாள்னு வச்சு போடு. அது ஏன் குலதெய்வம் கோத்திர தெய்வத்தை தான் வச்சு எங்கக்குது? அது புஷ்ணுவாயம் இப்படி பார்க்கலாம். எனக்கு சாப்பாடு போடுறாங்க. சரவணா ஸ்டோரில் ஒரு வேலை செய்கிறான் ஒரு பையன், அவன் சித்த வைத்தியர். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் மெடிசன் கொடுக்குறான். அவனுடைய வெறிப்பார் எப்படி இருக்குது. மருந்து கொடுப்பேன், குழந்தை பிறந்துன்னா எங்கள் குருநாதர் பேர் தான் வைக்கணும், வேறு பேர் வைக்கிறதா இருந்தால் மருந்து கிடையாதுன்னுறான். அது மாதிரி இப்போ 4-5 பேர் குழந்தை பிறந்து என் பேரை வச்சுக்கிறாங்க. அவன் டெய்லி அந்த ஈஸ்வரன் பாடி ஈஸ்வரன் கோயிலாண்ட ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். திண்டுக்கல்ல மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அந்த பெங்களூர்லேருந்து அந்த பொண்ணு வருமா, அந்த பொண்ணு பிறந்த நாளைக்கு கொடுக்குது. இது மாதிரி எல்லாத்துலேயும் கொடுக்கும். யாரோ ஒருத்தர் பெயர் சொல்லி பசி ஆற வேண்டுன்னா அது உங்கள் வீட்டுக்கார் பேராக இருக்கட்டும், இல்லை உன் புள்ள பேராக இருக்கட்டும், இல்லை உன் பேரை வச்சுக்கோ, உன் போட்டோவனை வச்சு தேங்காய் உடச்சி வச்சுட்டு ஒரு மாலை போட்டுட்டு போட்டு சோறு. என்ன தப்பு? 10 பேர் பசி ஆறணும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதை பண்ண உன் பேர்ல. அது ஏன் குலதெய்வம் பாரு, அது யாருக்கான தெரியுமா? அது யாருக்கும் தெரியாது. அது பேர்ல போடுறேன்னா எவன் சாப்பிடுவான்? அவன் பயப்பட மாட்டான். இந்த பொம்பளை என்ன குலதெய்வத்தில் போட்டு நம்மள கொலை பண்ணிட்டு போகுதுன்ட்டு. ஏம்மா எவ்வளோ சொன்னாலும் அங்கேயே நிற்கிறீங்க. எல்லா மகான்களும் மேக்சிமம் இங்கே வந்து திருவண்ணாமலையிலேயே வந்து ஜீவசமாதி ஆகுறாங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் அங்கே தான் இதாகிறாங்க. சரி, அது திருவண்ணாமலையில் அதிகமாக வந்து இதாகிறதுக்கு என்ன காரணம் சார்? நீ கூட போய் அங்கே ஆயிடு. யார் தட்டாங்க? இல்லை சார், கேட்டேங்க சார். வேலை அங்கே தான் வேலை. நீ எப்படி எப்பவுமே, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரங்கிறான், என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரங்கிறான். அவனுக்கு 4 கப்பல் இருக்குது, 2 ஏரோப்ளேன் இருக்குது. எனக்கு ஊடு மழை பெஞ்சா ஒழுகுது குடிச்ச. ஆனால் நான் பேசுறதெல்லாம் வரவும் போகிறவங்கலாம் அந்த பணக்காரனை பற்றியே பேசிங்கிறேன். அவருக்கு 4 கப்பல் இருக்குதுங்க, 2 ஏரோப்ளேன் இருக்குதுங்க, அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிறேன். நான் என்ன வச்சுக்கிறேன்னு யோசிக்கிறதே கிடையாது. மழை பெஞ்சா ஒழுகுது என் வீடு, படுக்க இடம் இல்லை. இந்த பாழா போன மனம் இருக்குது, அது உலகத்து மேலேயே கண்ணாக்குறதை தவிர தான் என்ன செய்யறோன்னு யோசிக்கிறதே கிடையாது. அவரு சித்தர்லாம் ஜீவசமாதி அடை, நான் எப்படி ஜீவசமாதி அடைக்குதுன்னு நீ தேடணுமே தவிர அவர் ஏங்க அடைஞ்சாருன்னு கேட்க போறதுக்கு எப்படி கேள்வி? இது அறியாமை இல்லையா? அது நீ அடையிறதுக்கு எப்படி அடையணும்? ஒருத்தன் பணக்காரன் ஆனா நான் எப்படி பணக்காரன் ஆகணும்? அதுக்கு வழி தேடு. பணக்காரனை பத்தி பேசிட்டீன்னு நீ இன்னும் பிச்சைக்காரனை போடுவிய? என்னமோ கேக்குறீங்க. எல்லா பெரிய கோயில்கள்லயும் 1000 கால் மண்டபம் இருக்குல்ல, ஆமா, உன் உடம்புல இருக்குது அது, அதனால அங்கே அடையாளமா வச்சுக்குது. அது ரொம்ப நாள் அந்த சந்தேகம். அதான்பா உன் உடம்புல இருக்குது அந்த எல்லாமே கோயில். அதான் சொன்னா, ஊன் உடல் ஒரு கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா. வாயே வாசப்படி தலையே கோபுரம்னா. கோவிலுங்க கட்டிக்குத, அதனுடைய பேட்டனே மனுஷன்தான். மனுஷனை வச்சு தான் பேட்டன் பண்ணியிருக்குதுங்க. அதனால் அந்த உன் உடம்புல என்ன ஆகுதோ அங்கே தான் அதுதான் அங்கே செய்து வச்சுக்குது. நீ என்ன பண்ணுற, அந்த சபதியை கூப்பிட்டு கேட்கணும், இது ஏன் 1000 கால் வச்சா 500 கால் வச்சா என்ன ஏன்னு போய் கேளு. என்கிட்ட வந்து கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்தில் போய் 1000 கால் மண்டபம் என்னத்துக்கு, அந்த கோயில் என்னத்தை கட்டினான்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு? பயங்கரமான அறியாமையில் இருக்கிற பொழுது நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பல. நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற. உலகம் இருக்க நீ இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. வாசின்றது வேற, மூச்சுன்றது வேற, ஆன்மான்றது வேற. இப்படி வேற வேறவா இருக்குது எல்லாமே. நான் எடுத்த உடனே வாசி யோகம் கொடுக்குறேன். வாசின்னா என்ன அர்த்தம்? வள்ளலார் அழகாக சொல்கிறார், வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேசுகின்றார்னு. ஒரு மனிதனுக்கு வாசி ஆனால் அவன் போகணும். அப்போது அது ஒரு போனம் பார்த்துக்கணும், இது ஒரு போனம் இருந்துக்கணும், எதுக்கு எத்த சொல்லும்? எப்படி சொல்லி கொடுக்குறது? சொல்லாது. அப்போ சொல்லாத எப்படி வாசி உபதேசம் கொடுக்க முடியும்? நான் 20 வருஷமா பண்ணிருக்கேன். அட 40 வருஷமா பண்ணுங்க. இது எப்படி
ஏதாவது ஒரு வழி இருக்குது. இப்போ நான் மூச்சுன்னு இருக்கிறேன், மூச்சோடு இருக்கிறேன், நீங்கள் மூச்சோடு இருக்கிறீங்க, உபதேசம் வாங்குறீங்க, எப்பா இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் போன மாதிரி பத்தணும் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது? வாசின்றது போகணும். அதனால இதெல்லாம் ஏமாத்துறது. மூச்சே வாசின்னு சொல்லி கொடுத்துன்னு அது ஏடா கூடமா சொல்றேன். நான் முதல்ல அவர் அடுத்து பார்த்து உங்களை தான் ரெண்டாவது பார்க்க, வேற யாரையும் போய் இல்ல நீங்க உலகத்துல 1000 பேர் இருக்கிறாங்க, அது அவங்க மனசை பொறுத்துக்குது. இல்லையா நான் சொல்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் சரி, இந்த வாசி யோகம்ன்றது கொடுக்க முடியாத விஷயம். வாசி யோகம்ன்றது மனிதன் மூச்சு வந்து வாசியா மாறணும். மூச்சு யோகம் செய்துக்கின்னு இருந்து இந்த மூச்சு வாசினா கழுத்து கீழே ஏக்கமே இல்லை. கழுத்து கீழே ஏக்கம் இல்லாதான் வாசி. கழுத்து கீழே ஏக்கம் இருந்தால் மூச்சு. அப்போ கழுத்து கீழே ஏக்கம் இல்லாததை நான் எப்படி பேசுவேன், எப்படி சொல்லி கொடுப்பேன்? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. வாசி யோகங்க 50,000 நான் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டு வரான். மூச்சு பயிற்சி கொடுக்காம ஒருத்தன குழந்தை இல்லாம மனுஷன் வர முடியாது. பெரிய மனுஷன், ஒரு குழந்தை இல்லாத பெரிய மனுஷனை வர முடியுமா ஒருத்தன்? வாசின்றது பெரிய மனுஷன் மாதிரி, மூச்சுன்றது குழந்தை மாதிரி. அந்த குழந்தை வளர்ந்தாதான் அது வாசியா மாறும், பெரிய மனுஷனா மாறும். அது மாதிரி மூச்சு யோகம் கொடுக்கணும். இந்த வாசி யோகம் கொடுக்குறேன்னு நிறைய இடத்துல இப்படி நடக்குது. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியலங்க. நமக்கு அதை ஏத்தெல்லாம் தெரியாது. ஏன்னா வாசி யோகம் தெரிஞ்சால் தான் நான் எல்லாம் பண்ணுறதுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆரம்பத்தில் 4 மணி நேரம் உட்காருவேன். உட்காந்து அப்படியே ஏற்றிட்டேன். நான் புரு மத்தியிலேருந்து உச்சந்தல்லுக்கு வந்துச்சு. அவ்வளோதான், அப்படியே பண்ணின்னு போங்க. ஏன் இதை கெடுக்குறீங்க? என்ன ரொம்ப தொல்லை கொடுக்குது. அதுக்கு மாற்று வழி என்ன? மாற்று வழியே தேவை கிடையாது. தொல்லை கொடுக்கறதுக்கு தானே அந்த வழிக்கு போனீங்க. கடவுள் வழிபாடுன்றது சாதாரண மனுஷன் வாழ்க்கை ஒரு விதம், கடவுள் வாழ்க்கை ஒரு விதம். மனுஷ வாழ்வுலேருந்து மாறுபடுறது தான் கடவுள் வாழ்வு. கடவுள் வாழ்வில் போகும்போது பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் உலக விஷயம், இதெல்லாம் மறந்து கடவுள் விஷயத்தை தேடுறது. கடவுள் விஷயத்தை தேடும்போது மனம் மாறும், மனத்துக்குள்ளே இருக்கிற செயல் மாறும், எண்ணங்கள் மாறும், நடவடிக்கை மாறும். இதெல்லாம் மாறுறதுக்கு தான் கடவுள் வழிக்கு வரும். ஆனால் அது மாறுபடும் போது எனக்கு இது வேணாங்க, எனக்கு தொந்தரவாக இருக்குதுங்கன்னா எதுக்கு அதுக்கு போனீங்க? இல்லையா, இது 19 2 மாசமா என்ன தொல்லை கொடுக்குது. அதுதான் தூங்க விட மாட்டேங்குது. பாடம் பண்ணாதுங்க, சரியா போயிடும். 4 இடத்துல அதை நீங்கள் நினைக்காம இருந்தீங்கன்னா 4 அப்படியே குறைஞ்ச இறங்கிடும். அதுக்கு தான் வழி கேட்க. அதுதான் தானாகவே இறங்கிடும். நீங்கள் அதை நினைக்காதீங்க. ஊர் விஷயத்துக்கு வீட்டு விஷயத்தை மட்டும் பாருங்க, கடவுள் விஷயத்துக்கிட்ட போகாதீங்க. போகாது இருந்தால் தானாகவே கீழே இறங்கிடும். இறங்கி போச்சுன்னா அந்த உபயோகம் இருக்காது. அதனால அந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இப்போ நவகிரகம் பார்த்தா 9 கிரகம் இருக்கு. ஆமாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறாரு. ஆமாம். ஆனால் சனிக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுக்குறாரு. ஆமாம். ஏன் அவருக்கு மட்டும் பேசினா ஒரு பட்டம் கொடுக்குறாரு? அதுதான் ரொம்ப பொல்லாதவச்சா. ரெண்டாவது அவரை யாரும் நேராக பார்க்குறாங்களா? சைடில் தான் பார்ப்பாங்க. அவ்வளோ மோசமாக. ஏன்னா திரும்பி அங்கே போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பொதுவாகவே சனீஸ்வரன் வரும்போது யாராக இருந்தாலும் படாத பாடு படுவாங்க. சனி தேசம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், யாராக இருந்தாலும் படாத பாடு போடுவாங்க. அதனால் ஜாதகத்தில் நம்பலாம் நம்ம சொல்கிறதில்ல. என்ன நடக்குது அப்படின்னா, சனின்றவன் உன்னோட வாழ்க்கையில் நீ செஞ்ச எல்லா செயலுக்கும் கூலி தருவன். அவன் ஒரு முதலாளி. நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேங்க, என்னை யாரும் பார்க்கலங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. அதை கொடுக்குறதுதான் ஒருத்தன் வருவான். அப்போ எப்போ வருவான் சாமி? ஒரு மனுஷனுக்கும் அவனோட ஆயுள் காலத்தில் ஒருத்தன் 100 வயசு வாரான்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கையில் 3 முறை வருவாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டியே அந்த சர்க்கிள் மாறிக்கினே வரும். அதனால தான் சொல்லுவேன், 3 தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவனும் இல்லை, 3 தலைமுறைக்கு மேலே கெட்டவனும் இல்லை. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் கரெக்டாக வந்து அங்கே நின்றுவார். அப்போது அவர் வந்தாலே நீ செஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு தான் போவார். முடிச்சுட்டா சுத்தப்பிரியாவை பேலன்ஸ் இருந்தால் திரும்ப அடுத்த ரவுண்டில் உன்னை ஆரம்பிப்பார். அப்போ அவன் வந்தாலே பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது, நான் பண்ணது அவ்வளோ இருக்குது. அதை அவர் வந்து செயல்படுத்தக்கூடிய வேலை மட்டும்தான் இந்த சனீஸ்வரனோட வேலை. இதுதான் சாமி. ஏன் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு காரணம் என்னென்னா, உண்மை தெரியல. அவராக எந்த தண்டனையும் கொடுக்கறதே கிடையாது. நவகிரகம் நம்ம உடம்புல துவாரங்களும் இருக்குது. இப்போ டாக்டர் தனபால் கேட்டார், நம்ம உடம்புல சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் எதுங்க? சரிங்களா, விந்து போகக்கூடிய அந்த இடம்தான் சனீஸ்வரனுக்கான இடம். நம்ம ஆயுள் முடியணும் அப்படின்னா எது போனால் போயிடும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டாருங்க,
ஆனால் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியலங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டாக்டரு கண்ணில் டார்ச் வச்சு பார்ப்பாங்க. அந்த விந்து ஆனது கண்ணில் வெளிப்பட்டிருக்கும், இல்லைன்னா குறி மூலிமா வெளிப்பட்டிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்ணில் பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லைப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தது குறி மூலிமா அதை பார்த்தாங்கன்னா வெளிப்பட்டிருக்கிறது தெரியும். அப்போது நம்மளோட ஆயுள் முடியுதுன்னா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புலன் வழியாக இந்த விந்துவானது வெளிப்பட்டிருக்கும். புரியுதா சாமி? அப்போ சனீஸ்வரனுக்கான இடம் இந்த காமம் போகக்கூடிய அந்த இடம் தான். ஏன்னா நம்ம ஆயுளும் விரயமாகிறது அங்கே தான். நம்ம ஆயுளை சேர்ந்து முக்தி அடையக்கூடிய இடமும் அதே இடம்தான். அப்போ கெடுப்பவனும் அவன் தான், கொடுப்பவனும் அவன் தான். அதனால தான் என்ன பண்ணாங்க, சனியை போல் கொடுக்குறவனும் கிடையாது, சனியை போல் கெடுக்கிறவனும் கிடையாது, இதை போல் காப்பாற்றுறவனும் கிடையாது, இதை போல் அழிக்கிறவனும் கிடையாது. அப்போ அவன் இருக்கக்கூடிய இடம் சாமி எது? இதுதான். அதுதான் விஷயம். சொல்லு சாமி. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒரு சின்ன சொல்லு. இந்த பிறவியாகவே உலகில் எந்த பிறவி வருமோ அது இன்ப நிலையை தருமோ சதமேனா அப்படின்னு சொல்லிட்டு பரவரசாமி. இந்த ஒரு பிறவி தான் கிடைச்சிருக்கு. இந்த பிறவிலே இறைவனை தேர்ந்தா இறைவன் அந்த உடலே கொடுத்துருக்காரு. இந்த பிறவி போயிட்டுனா அடுத்த பிறவி என்ன பிறவி கிடைக்குமோன்னு தெரியாது. அப்படியே கிடைச்சாலும் அது இன்பத்தை தருமோ துன்பத்தை தருமோ அதுவும் தெரியாது. அப்போ இந்த பிறவி இருக்கும்போது இறைவனை அடைஞ்சிக்கணும். இதுக்காக தான் இறைவன் இந்த உடலே கொடுத்துருக்கான தவிர சொத்து வாங்குறதுக்கோ சுகம் வாங்குறதுக்கோ நகநட்டு வாங்குறதுக்கோ பொருள் வாங்குறதுக்கோ உடல் சுகம் அனுபவிக்கிறதுக்கோ கொடுக்கல. ஏன்னு கேட்டால் எல்லா ஜீவராசியும் பார்த்தோன்னா ஒரு புல் கூடாகி மரம் செடி எல்லாம் குழந்தை வந்துருச்சு. ஆனால் சாமி அவங்களுக்கு அமுச்சு விடு சாமி. எல்லா பிறவி தாண்டியும் ஒவ்வொரு ஜீவராசிலும் உயர்ந்தவங்க ஒரு கட்டத்துக்கு வருது. ஆனால் மனுஷ பிறவி லாஸ்ட் பிறவி கிடைச்சிருச்சு. ஆனால் மனுஷன் அந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவி தேவ பிறவியாக போகணும். ஆனால் அவன் போகிறது கிடையாது, திரும்பி கீழே தான் போகிறான். ஏன்னு கேட்டால் அவன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா பசி, தூக்கம், காமம், பயம், இந்த நாளாவது தான் ஒரு மனுஷன் இறக்குறான். முதல்ல சாப்பாடு தான். நம்மளை கொள்கிற முதல் பொருளே சாப்பாடு தான். பலவாறு பாடுவார், சோற்று ஆசையோடு காம சேர்த்து ஆசையும் போடாதே பாடுவார். நீ சோறு எல்லாம் போட்டு தின்னுட்டே இருக்கிறியோ அவ்வளோ காமம் வந்துகிட்டே இருக்கும். காமம் வர 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 வெளியே எதிர் சக்தியாக உயிர் சக்தி வெளியே போக 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 பயம் வரும். பயம் வந்தால் மரணம் வரும். இதுதான் இதுக்கு பொருள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஐயா கொடுக்குற ஒரே ஒரு பாடகசாலை யோகத்தால் மட்டுமே பிறகு அழிக்க முடியுமே தவிர இது எதாலும் அழிக்க முடியும். ஆமாம், மற்ற இடத்துல போனால் இந்த பாடம் பண்ணால் சொத்து கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஐயா சொல்லுவார், பையன் சொல்லிக்கிறாரு, பெரிய ஐயா சொல்லிக்கிறாரு, இந்த யோகம் பண்ணோம்னா பிறகு அழிக்க மட்டும்தான் முடியாத சொத்து பொருள் சேர்க்கறதுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லுவார். ஒரே வார்த்தை ஓப்பனாக சொல்லுவார். ஏன்னு கேட்டால் நிறைய சித்தர்கள் ஞானி அதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் காமம் 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 மட்டும் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சாப்பிட போனால் சாப்பாட்டில் சிந்தனை இருக்கும், வேறு சிந்தனை ஒரு ஆள் பேசியிருப்போம். இப்போ நாங்கள் பேசிட்டே இருக்கிறேன், சாமி பேசுகிறத பேசிட்டே இருப்பேன். ஆனால் காமத்தில் மட்டும்தான் நிகழ்காலத்திலே ஓடக்கூடிய ஒரே ஒரு பொருள் காமம் மட்டும்தான். காமத்தில் அவனுடைய ஆணும் பெண்ணும் 2 பேரும் புணர்வு பண்ணாங்களா, பக்கத்தில் கடவுளே இருந்தாலும் தெரியாது, அப்பனே இருந்தாலும் தெரியாது, அம்மா இருந்தாலும் தெரியாது, வேறு எவ்வளோ இருந்தாலும் தெரியாத ஒரு வித்தை காமம் மட்டும்தான். அதனால தான் இறைவன் காமத்தை முதலிடமாக வைக்கிறார். அதுக்கு பேர் சிற்றின்பன்னு பேருக்கார். நீ இந்த காமத்தில் எவ்வளோ ஆசையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியோ அதை மாதிரி பேரின்பத்தை நீ அடையணும். அதுக்கு தான் இறைவன் வந்து எல்லாத்தையும் வித்தையை விட காமத்தை மட்டும் சித்தர்கள் முழுமையாக வைப்பாங்க. அப்போ நீ காமத்தில் எவ்வளோ நிகழ்காலத்தில் வாழறியோ அதே போல் பேரின்பத்தை அடைகிறதுக்கு நிகழ்காலத்தில் வாங்குற ஒரே ஒரு பாடகசாலை கேட்டினா நம்ம பாடகசாலை மட்டும்தான். இது எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. அது சொல்லி ஏன்னா அந்த நிகழ்காலத்தில் வாங்குறதுக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம் இருக்குது. 6வது பாடம் கொடுப்பார் ஐயா, மௌனம். அந்த மௌன பாடம் இந்த உலகத்தில் எங்கேயும் தந்தது கிடையாது, தர போகிறதும் கிடையாது. அந்த மௌனத்தால் மட்டும்தான் பேரின்பத்தை அடைய முடியுமே தவிர எந்த ஒரு யோகத்தில் எதிராமே அடிக்க முடியாது. மௌனத்தில் போனால் மட்டும்தான் அடிக்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டான்னு கேட்டால் உள்ள ஒரு படம் இருக்கும், ஒரு தேன் கூட இருக்கும், அந்த தேனி வந்து பொட்டியில் இருக்கும். ஏண்டா
எல்லா இடத்துலையும் பூங்களாக சேகரித்து வரும். போயிட்டு கடைசியில் உட்காந்துன்னா அங்கேயும் சுற்றி இறைக்காலம் வரும். அந்த தேனுக்குள்ளே ஒடிச்சுன்னா திருப்பி கீழே இறங்கியே இருக்காது. அது மாதிரி போதை, இப்போ நீ ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுன்னா பவுடர் அடிச்சுன்னா 1/2 மணி நேரத்தில் ஓடிடும். ஆனால் மௌனத்தில் உட்காந்துன்னா 24 மணி நேரம் போதை தான். அங்கே போனால் உண்மையை மட்டும்தான் பேசும். இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சோன்னா போதும், ஒரு கொலைகாரனை கேட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உளறிடுவோம். அந்த மாதிரி ஞானத்தில் போய் மௌனத்தில் உட்காந்துன்னா உனக்கு எல்லா காட்சியும் கிடைக்கும், இறைசக்தி எல்லாமே கிடைக்கும். நீ இறைவனாகவும் மாறலாம். அதுக்கு எடுத்துக்காட்டினான்னு கேட்டால் நம்ம ஐயா தான் சாட்சியாக இருக்காரு. இங்கே வந்து முருகனாக இருக்காரு, அந்தாண்ட ஆனந்தமாக இருக்குது. அதுதான் நான் தான் நீன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டி ஐயா வச்சுட்டு போய்க்கிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு ஆசிரியர்களையும் வைக்க மாட்டாங்க முதல்ல. ஏன்னா சித்தர்கள் சமாதி ஒரு இடம் இருக்கும், கோவில் ஒரு இடம் இருப்பாங்க. ஆனால் ஐயா மட்டும் எடுத்துக்காட்டி நான் இறைவனாக இருக்கிறேன், இறைவன் நானாக இருக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி இறைநிலை அடைன்னு சொல்லிட்டு எவ்வளோ இந்த கலியுகத்தில் ஒரு புருஷன் கேட்டால் ஐயா மட்டும்தான் வந்து நம்மளுடைய நிறைய சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லாம் ஐயாவுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணி இருக்கலாம். அதே மாதிரி சாமி சொல்வார் வரலாறு, ஜீவகாரணிய ஒழுங்குன்னு சொல்வார். ஜீவகாரணிய ஒழுங்குன்னு என்னன்னு கேட்டால் சோறு போடுறது ஜீவகாரணிய ஒழுங்கும் கிடையாது, இல்லை ஆடு மாடு வெட்டுறது ஜீவகாரணிய ஒழுங்கு கிடையாது. ஒவ்வொரு சொட்டு விந்துலையும் ஒரு 1000 செல் இருக்குது. முதல்ல ஓன் ஜீவனின் ஒழுக்கமாக வச்சுட்டு வெளியே விடாமல் தனக்குள்ளே தக்க வைக்கணும். இது பேர் தான் ஜீவகாரணிய ஒழுக்கம். தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளே நிலவரித்து தான் ஜீவகாரணிய ஒழுக்கம். இந்த ஜீவகாரணியை தனக்குள்ளே நிறுத்துகிற பாடகசை தான் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடகசாலையின் தலைவர் குரு பிரமேஷ் நித்யானந்த சாமிகள். அன்பே சிவம், மனமே குரு. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.